தங்கம் bridge course mathematics sheet number 10 இப்போ பார்க்க போறோம். ஓகேவாடா? சோ பாருங்க என்ன டாபிக் கொடுத்திருக்காங்க, odd numbers and even numbers. so odd numbers even numbers அப்படினா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கம் இந்த பேர்லயே உங்களுக்கு க்ளூ இருக்கும். ஈவன் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஈவனா கொடுங்க, ஈவனா இருக்காங்க பாக்குறதுக்கு. சோ அப்ப எப்படின்னா என்னன்னா யூனிஃபார்மா அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்கும் இது. கரெக்டா? அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு அர்த்தம் இது கொடுக்கும். யூனிஃபார்மா இருக்கிறது, ஈவனா இருக்கிறது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இடத்துல என்னது ஒரே அளவு அப்படின்றது குறிக்கும். கரெக்டா? சோ ஒரே அளவுனா என்ன மேம் ஒரே அளவு, எந்த இடத்துல ஒரே அளவா இருக்கணும் அப்படின்ற கேள்வி வரும் அடுத்தது. கரெக்டா? சோ ஈவன் அப்படின்னா செல்லும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போதுமே வந்து ரெண்டு பேர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து யூனிஃபார்மிட்டி இருக்கா, ஈவன்னஸ் இருக்குதா அப்படின்றத நம்மளால செக் பண்ண முடியாது. ஒருத்தர் அப்படின்னா அங்க இருக்கிற குவான்டிட்டியை வச்சு நம்மளால எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால இன்னும் ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஒருத்தர் நான் இங்க பிளேஸ் பண்றேன் அண்ட் இங்க ஒருத்தரை நான் பிளேஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த பர்சனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறேன் அப்படின்னா ஈவனா இருக்கணும், யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தங்கம், இந்த செகண்ட் பர்சனுக்கும் ஒரு சாக்லேட் நான் கொடுத்துருக்கணும். கரெக்டா தங்கம்? so if the first person receives one chocolate, the second person also should receive one chocolate. அப்பதான் யூனிஃபார்மா இருப்பாங்க, ஒரே மாதிரி அளவு சாக்லேட்ஸ் ரெண்டு பேரும் வச்சிருப்பாங்க. கரெக்டா தங்கம்? சோ அடுத்தது பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சனுக்கு நான் வந்து டெஸ்ட்ல வந்து 10 மார்க்ஸ் ஓகேவா இவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றத இங்க சொல்றேன். 10 மார்க்ஸ்க்கு இவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா இந்த செகண்ட் பர்சனும் அதே 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாதான் அது என்னது ஈவன், யூனிஃபார்மிட்டி, ஒரே மாதிரி. புரியுதா செல்லம்? சோ 10 10 இங்க 1 அப்படின்னா இங்க 1, இங்க 2 அப்படின்னா இங்க 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா மேம்? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஈக்குவல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதே, எனக்கு ஞாபகம் வருதே. அப்ப ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றதா ஈவனா அப்படின்னா நீ சொல்றது கரெக்ட் சொல்லும், ஈக்குவல் அப்படின்றது கரெக்ட். ஆனா ரெண்டு நம்பர் வந்தாதான் அது ஈவன் அப்படி இல்ல. ஒரு நம்பரை வெதர் இட் இஸ் an ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் இது, ரெண்டா பிரிக்கிறது. சோ இதுல எப்படி சொல்ல வரேன்னா பாருங்க, நான் இங்க லெஃப்ட் சைட்ல எழுதுறேன் சோ தட் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, என்கிட்ட வந்து ஒரு 6 சாக்லேட்ஸ் இருக்கு. என்னடா கண்ணா, என்கிட்ட வந்து ஒரு 6 சாக்லேட்ஸ் இருக்கு. இந்த 6 சாக்லேட்ட ஈவனா இல்லையா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா 2 persons I'll consider 2 persons here and first ஒருத்தருக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறேன் 1. அடுத்தது இவருக்கும் என்ன பண்ணணும், ஈவனா இருக்கணும் அப்படின்னா இவருக்கும் நான் 1 சாக்லேட் கொடுக்கறேன். 1 2 மொத்தமா 2 சாக்லேட்ஸ் என்கிட்ட இருந்து போயிடுச்சு, அவங்களுக்கு என்னது ஒன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது 3 4 5 6. சோ மொத்தமா இங்க இருக்கக்கூடிய இந்த 6 சாக்லேட்ஸ நான் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். 1 இங்க 1, இங்க 2, இங்க 2, இங்க 3, இங்க 3. கரெக்டா? சோ 3 plus 3 6. அந்த 6 சாக்லேட்ஸும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. அட் தி சேம் டைம் அப்ப நான் இங்க என்னவும் பண்ணிருக்கேன், யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். கரெக்டா தங்கம்? அப்ப இவங்களுக்கு 3 சாக்லேட் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா the second person also should receive 3 chocolates. so ஈக்குவலா ரிசீவ் பண்ணிருக்காங்க. சாக்லேட்ஸ் எப்படி இவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க, ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு. அப்ப இந்த டோட்டல் கவுண்ட் இருக்கு பத்தியா, இந்த 6 அப்படின்றது இட் இஸ் an even number, it is an even number. புரியுதா தங்கம்? சோ நான் அடுத்தது உனக்கு ஒரு 4 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்கறேன்னா நீ என்ன பண்ணும், 1 2 3 4. அப்ப நான் பிரிக்கிறப்பவே ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ரெண்டு பொம்மை வரைஞ்சு ஒன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் பார்க்கணுமா? சிம்பிளா பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 4 சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா 2 பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதா கணக்கு. அப்ப யூ ஹாவ் டு சர்க்கிள் them in pairs. இது ரெண்டும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு, இது செகண்ட் பர்சனுக்கு, அப்ப ஈவன். அடுத்தது ரிமைனிங் இருக்கிற இந்த 2 சர்க்கிளையும் நான் ஒரு பேர் பண்றேன். அப்ப இங்க ஒரு பேர் கிடைக்குது. ஏதாவது சர்க்கிள் விட்டு போயிருக்கா செல்லோ? எதுவுமே விட்டு போல.
இருக்கிற இந்த 4 சர்க்கிளுமே ஈவனா பேரப் ஆயிடுச்சு. கரெக்டா தங்கம்? சோ அப்ப இந்த செட் ஒன்னு, இங்க ஒரு செட் ஒன்னு இருக்கு. சோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலா போயிடுச்சு. அப்ப கடைசியா எனக்கு எதுவும் விட்டு போல. சோ இட் இஸ் an even number. ஓகேவாடா தங்கம்? சோ இப்ப அடுத்தது பாருங்க, 7 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 7 அப்படின்னா என்னது? 1 2 3 4 5 6 7. இப்போ உங்ககிட்ட வந்து 7 ஐஸ்கிரீம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 7 ஐஸ்கிரீம்ஸை நம்ம 2 குழந்தைங்களுக்கு பிரிக்க முடியுதா? யூனிஃபார்மா பிரிக்க முடிஞ்சது, ஈவனா ரெண்டா டிவைட் பண்ண முடிஞ்சது என்னால அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஈவன் நம்பர். இல்ல ஒருத்தருக்கு அதிகமா வருது, ஒருத்தருக்கு பத்தாம போயிடுது அப்படின்ற அந்த யூனிஃபார்மிட்டி தன்மை போயிடுச்சு, யூனிஃபார்மிட்டி தன்மை இல்ல அப்படின்னா தட் இஸ் an odd number. ஓகேவா? ஆட் அப்படின்னால என்னது? நம்ம இந்த ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்லாம் சொல்லி பார்த்திருப்போம். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்னா என்னது? வித்தியாசமா இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பிக் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை, அடுத்தது அந்த இன்னொரு குழந்தைக்கு. சோ 2, அடுத்த 2 ஐஸ்கிரீம், அடுத்த 2 ஐஸ்கிரீம். பேரா பண்ணி பாருங்க தங்கம். என்ன பண்றீங்க? பேரா சர்க்கிள்ஸ் பண்ணுங்க. சோ அப்ப 2 பேர்த்துக்கு இந்த ஐஸ்கிரீம், திருப்பி அந்த 2 பேர்த்துக்கு அடுத்த ஐஸ்கிரீம், அந்த 2 பேர்த்துக்கு அடுத்த ஐஸ்கிரீம். சோ அப்ப இங்க என்ன ஆயிடுது? ஒரு ஐஸ்கிரீம் விட்டு போயிடுது. சோ இந்த ஒரு ஐஸ்கிரீம் என்ன ஆகும்? ஒரு குழந்தைக்கு கிடைக்கும், இன்னொரு குழந்தைக்கு அந்த ஐஸ்கிரீம் கிடைக்காது. அப்ப அங்க ஈவனா இல்ல, ஈக்குவலா அவங்க 2 பேரும் ரிசீவ் பண்ணல. அப்போ தட் இஸ் an odd number. தட் இஸ் an என்னதுடா தங்கம்? odd number. புரியுதா தங்கம்? ஈவன் நம்பருக்கும் ஆட் நம்பருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு? சோ உங்களுக்கு ஒரு நான் நம்பர் கொடுக்கறேன் அப்படின்னா அந்த நம்பரை உங்களால என்ன பண்ண முடியும்? 2 ஈக்குவல் குரூப்ஸா பிரிக்க முடியணும். சோ இங்க 12 சர்க்கிள்ஸ் இருக்கு பாருங்க. 4 5 6 7 8 9 10 11 12. சோ 2 ஈவன் குரூப்ஸா, 2 ஈக்குவல் குரூப்ஸா உங்களால பிரிக்க முடிஞ்சா பாருங்க. இதுலயும் 6 சர்க்கிள்ஸ் இருக்குதா இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல, அடுத்த குரூப்லயும் 6 சர்க்கிள்ஸ் இருக்குதா, டோட்டலா 12 சர்க்கிள்ஸ். சோ என்னால ஈக்குவல் குரூப்ஸா அதை பிரிக்க முடியுது. 2 ஈக்குவல் குரூப்ஸா என்னால ஸ்பிளிட் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் an even number. இதே இதுல பாரு, இப்ப நான் 13 அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு சர்க்கிள் விட்டு போயிடும். அப்ப அந்த சர்க்கிள் ஏதாவது ஒரு குரூப்ல தான் என்னால ஆட் பண்ண முடியும். அப்போ ஒரு குரூப்ல அதிகமாவும் ஒரு குரூப்ல கம்மியாவும் இருக்கும். அப்ப தட் வில் பிகம் ஆட். புரியுதா செல்லம்? சோ ஈவனுக்கும் ஆடுக்கும் இதான் வித்தியாசம். நம்ம இப்போ ஒர்க் ஷீட் குள்ள போலாமாடாமா? பாருங்க, tell whether it is odd or even by circling them in pairs. By circling them in pairs. So first பாருங்க, duck கொடுத்திருக்காங்களா? எத்தனை ducks இருக்கு? டோட்டலா 6 இருக்கு. சோ அத நம்ம எப்படி ஈவனா ஆடான்னு கண்டுபிடிப்போம்? we have to circle them in pairs. 2 2ஆ பிரிச்சிங்க அப்படின்னா கடைசியா எதுவுமே விட்டு போக கூடாது. கரெக்டா? சோ அப்ப 2 4 6. கரெக்டா செல்லம்? அப்ப it is an even number. There is no duck that is left out. அதனால இத நம்ம என்னன்னு சொல்றோம்டா? even number அப்படின்றோம். odd நம்பரா இருக்கா இல்லையான்றது எப்படி பாப்போம்? இதே மாதிரி சர்க்கிள் பண்றப்ப கடைசியா இங்க ஒரு டக் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு ஜாஸ்தியா கிடைக்குது, ஒருத்தருக்கு பத்தாம போகுது. அப்ப அங்க யூனிஃபார்மா இல்ல, ஈக்குவலா இல்ல, அதனால ஈவன் கிடையாது. புரியுதா தங்கம்? பாருங்க, அடுத்தது பட்டர்ஃபிளைஸ்ல 2, ஃபர்ஸ்ட் 2, அடுத்தது நெக்ஸ்ட் 2. இங்க இந்த பட்டர்ஃபிளைக்கு பேர் இருக்கா, ஜோடி இருக்கா? இல்ல. இதுக்கு பேர் இல்ல அப்படின்னா இட் இஸ் an odd number. ஏன்னா பாருங்க, இது வந்து இப்போ இங்க 2 நேம் யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, பேரி ஹாரின்னு. இப்போ இது பேரிக்கு, இது ஹாரிக்கு, இது பேரிக்கு, இது ஹாரிக்கு. அப்ப பேரிக்கு மட்டும் ஒரு பட்டர்ஃபிளை கிடைக்கும், ஹாரிக்கு ஒரு பட்டர்ஃபிளை கிடைக்காது. சோ அங்க ஈவனா இருக்காது டிஸ்ட்ரிபியூஷன். இட் இஸ் an odd number. புரியுதா செல்லம்? ஏன் பேரா நம்ம சர்க்கிள் பண்றோம் அப்படின்றது? சோ அடுத்தது பாருங்க, லீஃப்ல பேரா சர்க்கிள் பண்ணா 1 2 1 2 1 2 1 2. கடைசியா என்ன ஆகுது? 1 1 is left out. ஒன்னே ஒன்னு விட்டு போயிடுது. சோ அப்ப 2 4 6 8 9. டோட்டலா 9 இருக்கு. பட் அது என்னது? கவுண்ட் பண்றப்ப, பேர் பண்றப்ப ஒன்னே ஒன்னு விட்டு போயிடுது. சோ இட் இஸ் an odd number. புரியுதா செல்லம்? சோ அடுத்தது பண்ணி பார்க்கலாமா?
பாருங்க டோட்டலா எத்தனை இருக்குன்னு எண்ணிடலாமா 1 2 3 4 5 6 7 அப்ப 7 இருக்கு. இப்ப நான் அது ஆடா ஈவனான்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? I have to circle them in pair. ஜோடி ஜோடியா பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறப்ப எதுவும் விட்டு போக கூடாது. அப்படின்னா ஈவன். விட்டு போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் an odd. அப்ப இது ஃபர்ஸ்ட் 2, செகண்ட் 2, தேர்டு 2, அடுத்தது ஃபோர்த்துக்கு என்னாச்சு? பேரே இல்ல, பாவம் இல்லையா? சோ அப்ப பேர் இல்ல அப்படின்னா அது என்னது? odd. கரெக்டா தங்கம்? இட் இஸ் an odd number. சோ இது மாதிரி இந்த 5 6 7 8 9 நீங்க செய்றீங்களா செல்லம்? odd எது ஈவன் எது அப்படின்றத சர்க்கிள் பண்ணி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் கவுண்ட் பண்ணி இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல எழுதிருங்க. செகண்ட் ஸ்கொயர் பாக்ஸ்ல நீங்க அது ஆடா ஈவனான்னு பார்த்து எழுதணும். சரியாடா பாப்போம்? சோ இப்ப ஒரு பாயிண்ட் ஒன்னு எக்ஸ்ட்ராவா ஃபேக்ட், ஓகேவா? அது என்னன்றத பார்த்தரலாம். சோ இந்த மாதிரியே நீங்க பிரிச்சிட்டு இருக்கிறப்ப இப்போ நான் ரொம்ப பெரிய நம்பரா கொடுக்கறேன்டா கண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 67 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இந்த 67 அப்படின்றது வந்து ஆடா ஈவனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா செல்லம்? சோ ஆடா ஈவனானா நான் உட்காந்து 67 சர்க்கிள்ஸ் இங்க வரைஞ்சிட்டு இருக்கணும். கரெக்டா செல்லம்? வரைஞ்சிட்டு அதை பேர் அப் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டம் தானே, அது ரொம்ப பெரிய வேலை தானே. 67 சர்க்கிள்ஸ் உட்காந்து வரையறதுக்கே நமக்கு எக்ஸாம்ல டைம் போயிடும். ஸோ அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன்ஸ் பிளேஸ மட்டும் நம்ம பார்க்கிறோம். சரியாடா தங்கம்? நம்ம என்ன பண்றோம்? ஒன்ஸ் பிளேஸ மட்டும் பார்க்கிறோம். ஒன்ஸ் பிளேஸ பார்த்து அந்த நம்பர் ஆடா ஈவனான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த டோட்டலா இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்னது நமக்கு ஆடா ஈவனான்றது தெரிஞ்சிரும். ஸோ த ஒன்ஸ் பிளேஸ் டிட்டர்மைன் வெதர் த நம்பர் இஸ் odd or even. இந்த யூனிட் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் தான் நமக்கு என்ன பண்ணும்? ஒரு நம்பர் ஆடா ஈவனா இல்லையான்றத சொல்லும், டிசைட் பண்ணும். ஓகேவாடா தங்கம்? சோ இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட் ஆடா ஈவனான்னு பார்த்தா போதும், நமக்கு இந்த நம்பரே என்னது ஆடா ஈவனான்றது தெரிஞ்சிரும். இஃப் திஸ் ஒன்ஸ் பிளேஸ் இஸ் ஆட் then the number is odd. If this ones place is even, the number is even. இப்போ உங்ககிட்ட 67 chocolates இருக்குன்னா இந்த 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் இத வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் தாங்க மேம். அது எப்படி மேம்? மனப்பாடம் பண்ணிக்கிட்டா அப்ப அந்த பாயிண்ட எனக்கு அந்த பாயிண்ட்க்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் சொல்லுங்கன்னா செல்ல. இப்ப 67 இருக்கு, ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு சின்ன நம்பர் வச்சு நான் கான்செப்ட் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக. ஓகே, இப்போ 17 அப்படின்னு எழுதிக்கிற ஒரு 2 டிஜிட் நம்பர். இந்த 2 டிஜிட் நம்பர்ல இத நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் 10 plus 7. இதுதான் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். கரெக்டா? எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல நம்ம படிச்சிருக்கிறோம். சோ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல 10 plus 7 அப்படின்னு பிரிக்கிறப்ப எப்போதுமே உங்களுக்கு இது என்னவா இருக்கும்னா ஈவனா தான் இருக்கும். 10 அப்படின்னா 5 chocolates 5 chocolates அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப 3 டிஜிட் நம்பர் எழுதுறேன் பாருங்க. 135 அப்படின்னு எழுதுறேன்னா இத நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதுறப்ப 100 plus 30 plus 5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இந்த 100 அப்படினாலே அது எப்படி ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? 50 chocolates plus 50 chocolates. சோ ஈவனா பிரியும், ஈவனா உனக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? சோ 30 அப்படின்னா அது என்னது? 15 plus 15. உடனே மேம் இங்க 3 வந்து ஆட் தானே அப்படின்லாம் இல்ல. இத நம்ம இந்த பிளேஸ் வேல்யூ 10th பிளேஸ் 100th பிளேஸ் போறப்ப அது 0ல முடியிற நம்பரா போயிடும். 0ல முடியிற நம்பர் அப்படினாலே கண்டிப்பா இட் இஸ் an even number. ஆல்சோ அத நம்மளால ஈவனா இப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். சோ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் இதுக்கப்புறம் நீங்க 1000s பிளேஸ் 10,000s பிளேஸ் எத்தனை படிச்சாலும் எக்ஸ்பாண்டட் ஃபார்மா போறப்ப இந்த 10th பிளேஸ்ல 0, 100th பிளேஸ்ல 2 0, 1000ஸ்னா 3 0, 0 இருக்கிற நம்பரா ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படினாலே உங்களுக்கு அது ஈவனா ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய நம்பர், which means it is an even number. சரியாடா தங்கம்? அப்ப இந்த யூனிட்ஸ் பிளேஸ் மட்டும் தான் வேலை காமிக்கும். அதாவது whether it is odd or even அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் this units place determine whether the number is odd or even. புரிஞ்சதா செல்லம்? யூனிட்ஸ் பிளேஸ வச்சுதான் நம்ம ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு சொல்றோம்ன்றதுக்கு இதுதான் அர்த்தம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஃபேக்ட்.
இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்த யூனிட்ஸ் பிளேஸுமே உட்காந்து ஒவ்வொரு டைமும் ஸ்பிளிட் அப் பண்ணி பார்க்கணும்னா கிடையாது. ஏன்? யூனிட்ஸ் பிளேஸ் அப்படின்னாலே நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் தான் பாசிபிள்? மொத்தமாவே 10 டிஜிட்ஸ் தான் பாசிபிள். தீஸ் 10 டிஜிட்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் மேக்ஸ் த இன்ஃபைனட் நம்பர்ஸ். நமக்கு வந்து எவ்வளவோ கோடி நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதிட்டே இருப்போம், நம்பர்ஸ்க்கு முடிவே கிடையாது. ஸோ அப்படி இன்ஃபைனட்டா இருக்கிற அந்த நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுறது எதனால? இந்த 10 டிஜிட்ஸ் தான். 0ல ஸ்டார்ட் ஆகி 9ல முடிகிற இந்த 10 டிஜிட்ஸ் தான் வந்து அந்த நம்பர்ஸை கொண்டு வரும். ஸோ அந்த 10 டிஜிட்ஸ் வந்து 5 டிஜிட்ஸ் ஆடா இருக்கும், 5 டிஜிட்ஸ் ஈவனா இருக்கும். ஓகேவா? அந்த 10 டிஜிட்ஸ்ல உனக்கு என்ன சொல்லும்? 5 டிஜிட்ஸ் will be odd and 5 digits will be even. புரியுதா தங்கம் நான் என்ன சொல்றேன்னு? சோ அந்த 5 டிஜிட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நம்பரை பார்த்த உடனே அது ஆடா ஈவனான்றது சொல்லிட முடியும். கரெக்டா? பாருங்க, ஒரு ரைமிங் இங்க கொடுத்திருக்காங்க. 0 2 4 6 8. skip count of 2 பார்த்த மாதிரி இருக்குதா? 0 1 விட்டுருங்க, 2 3 விட்டுருங்க, 4 5 விட்டுருங்க, 6 leave 7 8. புரியுதா? 1 விட்டு அடுத்த நம்பர், 1 விட்டு அடுத்த நம்பர். சோ 0ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 0 2 4 6 8. these numbers are great, அதாவது ஈவன். ஓகேவா? ஒரு ரைமிங்காக 8ல முடியுதா? சோ 8 கிரேட் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்காங்க. ஓகேவாடா தங்கம்? சோ 0 2 4 6 8 even numbers are great. very good. அடுத்தது பாருங்க, 0 வந்து நமக்கு ஈவன் ஆயிடுச்சு. அப்ப விட்டு போன நம்பர் எது? 1. அப்ப 1 அப்படின்னா அடுத்தது 2 விட்டுருங்க, 3 4 விட்டுருங்க, 5 5க்கு அப்புறம் 6 விட்டுறணும், 7 then leave 8 9 1 3 5 7 9. odd numbers are fine. 9 fine. புரியுதா செல்லோ? odd numbers are fine. so இங்க 0 2 4 6 8 even numbers are great. 1 3 5 7 9 odd numbers are fine. ஓகேவா செல்லோ? சோ இந்த ரைமிங் மாதிரி நீங்க இதை வச்சுக்கோங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கு என்னடா கண்ணு ஒரு கான்செப்ட் புரியுது பாருங்க. 0ல இருந்து நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9. 2 டிஜிட்டுக்கு போக வேண்டாம், ஏன்னா இந்த 1 டிஜிட் ஒன்ஸ் பிளேஸ்க்கானதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். கரெக்டா தங்கம்? பாருங்க, வரிசையா எழுதியிருக்கிற. எப்படி எழுதியிருக்கிற? ஆர்டரா வரிசையா எழுதியிருக்கிற. அப்படி எழுதுறப்ப the 0 starts with 0. whole number starts with 0. natural numbers or counting numbers தான் எங்க starts with 1. so அப்ப இந்த 0 வந்து ஈவன். ஒருத்தருக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா இன்னொருத்தருக்கு என்னது? ஒண்ணுமே கிடைக்காது, ஈவனா இருக்கு அப்பவும். சோ இந்த 0 வந்து எப்படி ஈவனாடா சொல்ல? 10 20 போறப்ப நமக்கு அந்த 0 வந்து ஈவனா தான் கன்சிடர் ஆகும். சோ அதனால 0 is an even number. 0ல முடியறது வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? ஆட் நம்பரா இருக்கும். ஓகேவா? சோ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஈவன் ஆட், ஈவன் ஆட், ஈவன் ஆட், ஈவன் ஆட், ஈவன் ஆட். நம்மளுடைய நம்பர்ஸே எப்படி பிளேஸ் ஆயிருக்கும்? நேச்சுரலாவே இந்த நம்பர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் ஈவனா இருந்தா அதுக்கு அடுத்து வர நம்பர் ஆடா தான் இருக்கும். பாருங்க நீங்களே, 0வா 1 ஆட் நம்பர் தானே. 1 அப்படின்னா ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்கும், இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அப்ப இது ஆட். அடுத்தது 2 ஈவன் தானே, ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைச்சா இன்னொருத்தருக்கு ஒண்ணு கிடைக்கும், டோட்டலா 2. அடுத்தது 3 ஆட் தானே, 4 ஈவன், 5 ஆட், 6 ஈவன், 7 ஆட், 8 ஈவன், 9 ஆட். அப்ப 10 என்ன நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்ல முடிஞ்சிருக்கு, அப்ப என்னது? ஈவன். வெரி குட். 11 என்னவா இருக்கும்? ஆட். சோ ஆட் ஈவன், ஆட் ஈவன் அப்படிதான் வரும். சரியாடா கண்ணா? ஈவன் ஆட், ஈவன் ஆட், ஆட் ஈவன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு நம்பர் ஈவனா இருந்தா அடுத்த நம்பர் ஆட் நம்பரா தான் இருக்கும். புரியுதா தங்கம்? இது ஒரு கான்செப்ட். உங்களுடைய நம்பர்ஸ் கேரக்டரிஸ்டிக்கே ஒன்னு விட்டு ஒன்னு ஆல்டர்னேட்டா தான் இருக்கும். ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸும் ஆல்டர்னேட்டா தான் இருக்கும். ஒன்னு விட்டு ஒன்னு அப்படின்றத ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்றோம். சரியாடா தங்கம்? சோ ஒரு ஆட் நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஈவன் நம்பர் இருக்கும்.
ஒரு ஈவன் நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட் நம்பர் இருக்கும். அதான் கான்செப்ட். சரியாடா தங்கம்? ஒரு ஆட் நம்பர் இருக்குன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்னவா இருக்கும்? ஈவனா இருக்கும். ஒரு ஈவன் நம்பர் இருக்குன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்னது? ஆட் நம்பரா இருக்கும். சோ புரிஞ்சுதாடா தங்கம் நம்ம என்ன சொல்ல வரோம்னு? சோ நீங்க என்ன நல்லா பாத்திருக்கீங்க. ஆட்னா என்ன, ஈவன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா தங்கம்? இது வந்து ஈவனா உங்களால ஈக்குவலா பிரிக்க முடியும். கேன் பி டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் குரூப்ஸ். இத வந்து cannot be divided into 2 equal groups. ஈக்குவலா பிரிக்க முடியாது. அடுத்தது, ஒரு நம்பர் ஆடா ஈவனான்றது எது டிட்டர்மைன் பண்ணும்? அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய வெரி குட் ஒன்ஸ் பிளேஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஒரு நம்பர் ஈவனா ஆடான்றது அந்த ஒன்ஸ் பிளேஸ் தான் சொல்லும். அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸோட பேட்டர்னே எப்படி இருக்கும்? நம்ம படிக்கக்கூடிய ஜென்ரலா நம்ம 1 2 3 4ன்னு படிக்கிற நம்பர்ஸே எப்படிதான் இருக்கும்? ஈவன் ஆட், ஈவன் ஆட் அப்படிதான் பிளேஸ் ஆயிருக்கும். ஒன்னு ஈவன் அப்படின்னா இன்னொன்னு ஆட் அப்படிதான் பிளேஸ் ஆயிருக்கும். கரெக்டா செல்லோ? அடுத்தது என்ன? ஒரு ஆட் நம்பர் இருக்கு. இப்ப நான் 15 அப்படின்னு ஒரு ஆட் நம்பர் எழுதுறேன்னா அதுக்கு பிஃபோர் நம்பர் என்னது? ப்ரெடிசெசர் 14, சக்சஸர் ஆஃப்டர் நம்பர் என்னது? 16. இது ரெண்டுமே ஈவன் நம்பரா தான் இருக்கும். இந்த ரெண்டுமே என்னடா செல்லோ? ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈவன் நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அதனுடைய ப்ரெடிசெசர் என்ன? 7. 8னுடைய சக்சஸர் என்ன? 9. இது ரெண்டுமே ஆடா தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய பிளேஸ்மெண்ட், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸே இயற்கையாவே எப்படிதான் இருக்கும்? ஆல்டர்னேட்டா தான் இருக்கும். ஒரு ஈவன் நம்பர்னா ஒன்னு விட்டு தான் அடுத்த ஈவன் நம்பர் வரும். இதுதான் இந்த நம்பர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியாடா செல்லம்? சோ அடுத்தது 1 3 5. அதனால நீங்க ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 2 படிச்சிருந்தீங்கன்னா 1 அப்படின்னா 2 மறந்துரு கொஞ்ச நேரத்துக்கு, 3 டைரக்டா, 4 மறந்துட்டு 5, 6 மறந்துட்டு 7, 7 மறந்துட்டு 9. இந்த 5 தான் நமக்கு ஆட் நம்பர்ஸ். அதே மாதிரி 0ல ஆரம்பிச்சீங்கன்னா 0 to 2, 1 விட்டுறணும். அடுத்தது 2 to 4, 4 to 6, 6 to 8. இந்த 5 ஈவன் டிஜிட்ஸ். புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்றேன்னு? ஓகேடா, இப்ப ஒர்க் ஷீட் குள்ள போலாம். சரியா? பாருங்க, distribute the objects to Barry and Harry only if it is even. அப்ப ஈவனா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா. Tick the objects that can be distributed to them and cross out the remaining. So நம்மளால அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஈவனா இருந்தா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஈவனா இருந்தா டிக் பண்ண சொல்றாங்க. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ பாருங்க, இங்க 4 நாய்க்குட்டி இருக்கு. பேரி, ஹாரி, பேரி, ஹாரி. ஸோ 2 பேர்த்துக்குமே ஈக்குவலா தான் ஸ்பிளிட் ஆகும். பாரு, பேரி, ஹாரி, பேரிக்கு ஒன்னு, ஹாரிக்கு ஒன்னு. ஸோ சர்க்கிள் தெம் இன் பேர்ஸ் மெத்தட்ல கூட நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது டிக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேக் இருக்கா செல்லோ? ஒன்னு பேரிக்கு, இன்னொன்னு ஹாரிக்கு. பேரி, ஹாரி. ஸோ நான் என்ன பண்றேன்? ஐ எம் சர்க்கிளிங் தெம் இன் பேர்ஸ். இந்த பீஸ் 2 கேக்கு, ஓகே. இங்க 2 பீஸ் கேக்கு, இங்க 2, இந்த 2 கேக். ஓகே, சூப்பர். ஸோ அப்ப எல்லாமே பேர் ஆயிடுச்சு. எல்லாமே பேர் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் அன் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இந்த கேக்கை கண்டிப்பா 2 பேர்த்துக்கும் கொடுக்கலாம். ஈவனா இல்லைன்னா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஈவனா இருக்கிற பொருள் மட்டும்தான் அந்த பேரி ஹாரிக்கு கொடுக்கணும். ஸோ அடுத்தது பாருங்க, பென்சில்ஸ் இருக்கு. பென்சில் ஈவனா ஆடா இல்லையான்னு பார்க்கலாமா? 1 2 பேரி, ஹாரி. 1 2 சர்க்கிள் தெம் இன் பேர்ஸ். 1 2 இருக்கா? 1 2 1 2 1 2 1 2. இப்படி பேர் பேரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடைசி என்ன ஆயிடுது? ஒரு பென்சில் விட்டு போயிடுது. அப்ப ஒரு பென்சில் பேரிக்கு எக்ஸ்ட்ராவா போயிடும், இல்ல ஹாரிக்கு எக்ஸ்ட்ராவா போயிடும். அப்ப இன்னொருத்தர் கோச்சுப்பாங்க. அப்ப திஸ் இஸ் ஆட். அப்ப இது என்ன பண்ணிரணும்? we have to cross out. அங்க டிக் பண்ண வேண்டாம். சரியாடா தங்கம்? புரியுதாடா? சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, circle the even numbers and square the odd numbers. என்ன சொல்லிருக்காங்க? even numbers circle பண்ண சொல்லிருக்காங்க. odd numbers they have asked us to square. ஓகே வாடா செல்லம்? சோ அப்ப பாருங்க, even numbers எதுல முடியும்ன்றது ரீகால் பண்ணிக்கலாமா? they end in 0 2 4 6 8. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். 0 2 4 6 8. 0 2 4 6 8. 0 2 4 6 8. புரியுதா செல்லம்? ஆட் நம்பர்ஸ் என்னது? 1 3 5 7 9. 1 3 5 7
9. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க இங்க என்ன இருக்கு? 1. ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் பார்த்தா போதும். 1 இருக்கு அப்படின்னா இட் இஸ் an odd number. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 செகண்ட், நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 21 is an odd number, so I have to square it. ஓகேவா? இங்க 4ல முடியுது. 4 is an even number. வெரி குட். 2 plus 2 அழகா பிரியும் ஈவனா. அப்ப 4 அப்படின்றது 2 plus 2 ஈவனா பிரியுதுனா this total number is a even number, so I have to circle it. I have to circle it. அதை சர்க்கிள் பண்ணிடணும். புரியுதா? சலோ 4 ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறதுனால ஈவன், ஸோ டோட்டல் நம்பரும் ஈவன். இது மாதிரி மற்ற நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? இஃப் இட் இஸ் ஈவன் யூ ஹாவ் டு சர்க்கிள் இட், இஃப் இட் இஸ் ஆட் யூ ஹாவ் டு ஸ்கொயர் இட். சரியாடா கண்ணா? ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்கம்மா. சார்ட் த நம்பர்ஸ் as even and odd in separate groups. இங்க கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் சார்ட் அப்படினாலே அரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரேஞ்ச் த நம்பர்ஸ் as even and odd. ஈவன் நம்பர்ஸ் தனியாவும் ஆட் நம்பர்ஸ் தனியாவும் எடுத்து எழுதணும். கரெக்டாடா? ஸோ எடுத்து எழுதினதுக்கு அப்புறம் and arrange them in ascending and descending order. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, what is the first number? 45. 45 எங்கடா கண்ணு வரும் நமக்கு? ஆடா ஈவனா? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், இட் இஸ் an odd number. அப்ப 45 அப்படின்றது நமக்கு odd நம்பர்ல வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லும்? 42. 2 is an even number. பேசிக் 2 அப்படினாலே and multiples of 2 பின்னாடி படிப்பீங்க. அப்படினாலே கண்டிப்பா அது ஈவன் நம்பர் தான். ஸோ 42 இங்க. வெரி குட். நெக்ஸ்ட் 53. 53 எங்க வரும்? குட், ஆட் நம்பர். 53 ஆட். 97 ஆட். சரியாடா தங்கம்? 74 என்ன? 74 என்னதுல எந்த கேட்டகரியில வரும்? ஈவன் நம்பர். வெரி குட், பிகாஸ் 4 is an even digit. அதனால இந்த நம்பர் ஈவன் நம்பர் தான். இது மாதிரி இந்த ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸையும் நீங்க என்ன பண்ணு சொல்லும்? இங்க நீங்க அரேஞ்ச் பண்ணும். ஆட் நம்பர்ஸ், இது இந்த டேஷஸ் இருக்கு பாருங்க பிளாக் கலர், இங்க ஈவன் நம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இந்த டோட்டல் நம்பர்ஸை இப்படி ஆடாவும் ஈவனாவும் நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்குது பாத்தீங்களா? ஆட் நம்பர்ஸ். இந்த ஆட் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்ல இதை அரேஞ்ச் பண்ணுங்க, தென் இதே நம்பரை டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் இங்க எழுதுறீங்க பாத்தீங்களா? இந்த ஈவன் நம்பர்ஸ் யூ ஹேவ் டு அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் தென் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிக் பண்ணி அதை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் எழுதி காமிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவாடா கண்ணா? ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் 13, அப்புறம் 33, 99, 51, 25, 39 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஓகேவாடா கண்ணா? ஸோ இதுல என்ன பண்ணும்? ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் அ ஸ்டார்டிங் நம்பர். அசெண்டிங் ஆர்டருக்கு என்னடா செல்லம் பண்ணணும்? ஸ்மாலஸ்ட் நம்பர். அசெண்டிங்னா ஸ்மால் டு பிக் படிச்சிருக்கிறோமா? வெரி குட். ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் இதுல எதுடா கண்ணு? பாரு, 45, 53, 97. ஐயோ இதெல்லாம் பெருசு. 13 இருக்கு. இப்ப என்ன பண்ணிக்கணும்? 13 ஒன்னு எடுத்து எழுதிடா. 13 விட சின்ன நம்பர் இருக்கான்னு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோ. எதுவும் இல்ல. ஸோ அப்ப 13ல ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட் 13க்கு அப்புறம் என்னது? 14, 15 இல்ல 20ஸ்ல எங்கேயாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கு 25. ஸோ 25. ஸோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு போலாமா? 25 விட கொஞ்சம் பெரிய நம்பர் எது? 45. 45 பெருசுதான். ஓகே, அப்ப வேற ஏதாவது 25க்கு இம்மீடியட் நெக்ஸ்ட் நம்பர் மாதிரி ஏதாவது இருக்கா? 39 இருக்கு. 45 விடவே இது சின்னதா. ஸோ அப்ப இதான் ஃபர்ஸ்ட் வரும். இல்லையே, இன்னொரு 39 விட சின்னது என்னது? 33. அப்ப அதை எழுதிரு. 33, 39. புரியுதாடா தங்கம்? ஸோ இப்படி ஆர்டரா பார்த்து அசெண்டிங் ஆர்டர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு ரைட் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் எழுதுங்க. டிசெண்டிங் ஆர்டர்னா என்னடா தங்கம்? பிக் டு ஸ்மால். அப்படியே இந்த அசெண்டிங் ஆர்டருடைய ரிவர்ஸ். கரெக்டா? அதான் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ எழுதிருவீங்களாடா தங்கம்? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆன்சர் த ஃபாலோயிங் அண்ட்
tick whether it is even or odd. Answer பண்ணதுக்கு அப்புறம் we have to tick whether it is even or odd. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? even plus even. அதாவது ஒரு even நம்பரையும் ஆட் பண்றாங்க. என்னடா சொல்லம் பண்றாங்க? even number and even number are added. பாருங்க என்ன வருது? 6 plus 6 என்ன? டபுள்ஸ் படிச்சிருக்கிறோமே, டக்குன்னு சொல்லாமே. 12. Very good. 6 plus 6 12. 12 even number or odd number ஆடா? even number. Very good. அடுத்தது பாருங்க 12 plus 8. என்னடா சொல்லும்? 12 plus 8 னா தெரியாதவங்க சர்க்கிள்ஸ் வரைஞ்சு ஆட் பண்ணுங்கம்மா, தெரிஞ்சவங்க டைரக்டா கூட செய்யலாம். 12 plus 8. ஓகேவா? so 13 14 15 16 17 18 19 20. 8 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னது? 20. 20 ஈவன் நம்பரா? டெஃபினட்டா. 0ல முடியற நம்பர்னாலே நான் ஈவன் நம்பர்னு சொன்னேன். கரெக்டா செல்லும்? அடுத்தது 20 plus 30. 20 plus 30 னா skip counting of 10 கூட நம்ம யூஸ் பண்ணலாம். உட்கார்ந்து அடிஷன் பண்றதுக்கு பதிலா 20 னா அது இன்னும் 30 ஆட் ஆகணும். அப்ப 3 fingers இங்க வரைஞ்சுக்கோங்க. ஏன்னா 30 அப்படின்றதுனால 3 fingersக்கு. so 20 ஆல்ரெடி இருக்கு. இது என்னது? 30 40 50. கரெக்டா? 20 plus 30 என்னடா? 50. 50 is an கண்டிப்பா ஈவன் நம்பர். வெரி குட். ஏன்னா 0ல முடியுது. 0ல முடிஞ்சா இட் இஸ் an ஈவன் நம்பர். 0 2 4 6 8 எல்லாமே. இப்ப பாரு, ஒரு பேட்டர்ன் உன்னால ஏதாவது அப்சர்வ் பண்ண முடியுதா சொல்லுங்க? என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்றீங்க? ஒரு ஈவன் நம்பரையும் தான் இவங்க ஆட் பண்ணிருக்காங்க. அப்படி ஆட் பண்றப்ப your answer is always even. இது ஒரு ஃபேக்ட் தானே? இத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தானே புதுசா? என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த ஈவன் நம்பரையும் எடுத்து இன்னொரு ஈவன் நம்பரோட நீங்க ஆட் பண்றப்ப உங்களோட ஆன்சர் எப்போதுமே என்னவா தான் இருக்கும்? ஈவன் நம்பரா தான் இருக்கும். குட், சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது ஆட் பிளஸ் ஆட். ஆட் நம்பரையும் ஆட் பண்றாங்க. சோ அப்ப என்ன வருது? 7 plus 7. ஆட். ஆனா டபுள்ஸ். அப்ப என்னது எழுதிடலாமா டக்குன்னு? 7 plus 7 14. ஐயோ, இத பார்க்க ஆட் மாதிரி இல்லையே ஆன்சரு. ஆட் என்ன ஆன்சர் இது? ஈவன் நம்பர். வெரி குட். ஒரு ஆட் நம்பரையும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனா என்ன ஆன்சரா கிடைக்குது? ஒரு ஈவன் நம்பர் ஆன்சரா கிடைக்குது. 13 plus 7 என்னதுடா கண்ணா? 20. 20 is also an even number. அடுத்தது இங்க ஒரு क्वेश्चन இருக்கும் பாருங்க. சி 9 plus 5 14. 10 11 12 13 14. கரெக்டா? 5 இதை ஆட் பண்ணோம்னா 14. 14 again 4ல முடியுது. அப்ப this is also even. ஆனா நம்ம இங்க ஆட் பண்ணிருக்கிறது எல்லாமே என்னடா செல்லும்? odd and odd. ஆடையும் ஆட் பண்ணோம்னாலும் what is the answer that we are getting? even. so இது ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? ஒன்னா ரெண்டுமே ஈவனா இருந்தாலோ இல்ல நீங்க ஆட் பண்ற ரெண்டு நம்பருமே ஆடா இருந்தாலோ your answer will definitely be an even number. உங்களுக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் ஆன்சரா கிடைக்கும். சரியாடா தங்கம்? சோ ரெண்டு ஒரே கேட்டகரி நம்பர்ஸ், ரெண்டுமே ஈவன் இல்ல ரெண்டுமே ஆட் அப்படி எடுத்தீங்கனாலே your answer will be an even number. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. சோ நமக்கு அங்கேயே ஹிண்ட் இருக்கு. ஒரே மாதிரி யூனிஃபார்மா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படினாலே அது என்னது? ஈவன். யூனிஃபார்மா ஒரு விஷயத்த பண்ணோம்னா ஈவன். சோ நான் ஒரு ஈவன் நம்பரோட அதே ஈவன் நம்பர், அதே நம்பர் கிடையாது, ஈவன் நம்பர்லயே இன்னொரு நம்பர் ஆட் பண்றப்ப ஈவன் நம்பர் தான் ஆன்சரா கிடைக்கும். ஆட் அப்படின்னா அந்த இன்னொரு நம்பரையும் நான் ஆடா யூனிஃபார்மா எடுக்கிறப்ப ஈவன் நம்பர் தான் ஆன்சரா கிடைக்கும். புரியுதா செல்லம்? சோ அடுத்தது பாருங்க. சோ இன்னொரு கேட்டகரி கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஈவன் பிளஸ் ஆட். ஆஹா, இங்க யூனிஃபார்மிட்டியே இல்லையே. ஈவன் நம்பரோட போய் ஆட் நம்பர் ஆட் பண்றாங்க, ஆட் நம்பரோட ஈவன் நம்பர் ஆட் பண்றாங்க. சோ இங்க நமக்கு யூனிஃபார்மிட்டி இல்ல. சோ அப்ப ஆன்சர் எப்படி வருதுன்றதை வெரிஃபை பண்ணிடலாமா? பாருங்க, 6 plus 7 எவ்வளோடா கண்ணா? 13. என்ன மேம் அடிஷன்லாம் சீக்கிரம் எழுதுறீங்களேனா? சில இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தரவா தெரியும். இல்லைனாலும் நீங்க உட்காந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 7 டாட்ஸ் இங்க இருக்குதா? 1 2 3 4 5 6 7. அப்ப 6 plus 7 என்னது? 7 8 9 10 11 12 13. சரியாடா தங்கம்? சோ 13 அப்படின்றது ஆன்சர். 13ன்றது என்ன நம்பர்? ஈவனா ஆடா? ஆட் நம்பர். வெரி குட். ஆட் அப்படின்றது ஆன்சரா கிடைக்குது. சோ மத்ததுலயே செக் பண்ணிடலாமா?
10 plus 5 என்ன மேம் 5 plus 10 இருக்கு 10 plus ரெண்டும் ஒரே ஆன்சர் தான்டா கிடைக்கும் 5 plus 10 நாலும் 10 plus 5 நாலும் ஒண்ணுதான் சோ என்னது 15 is an correct odd number 8 plus 5 என்னதுடா கண்ணா 13 is an odd number 7 plus 4 என்னடாமா 11 8 9 10 11 சோ அதுவும் odd number தான் பாரு நான் இங்கேயே சொன்னேனா யூனிஃபார்மிட்டியே இல்ல ஒரு மாதிரி ஈக்குவலா இல்லாத மாதிரி தெரிஞ்ச உடனே அதனுடைய ஆன்சர்ஸும் எப்படி வருது odd நம்பரா தான் கிடைக்குது சோ ரெண்டு ஈவன் நம்பர்னா ஈவன் ரெண்டு odd நம்பர்னா odd அதே ஈவன் அண்ட் odd ஆர் odd அண்ட் ஈவன் சொல்லி இவங்க ரெண்டு பேர் கம்பைன் ஆவறப்ப கிடைக்கிற ஆன்சர் என்னடா செல்லும் odd நம்பர் தான் ஆன்சரா கிடைக்கும் சரியாடா தங்கம் சோ அந்த கன்க்ளூஷனை தான் நீங்க இங்க எழுதுறீங்க therefore sum of two even numbers ரெண்டு ஈவன் நம்பர் ஆட் பண்றப்ப சம் என்ன கிடைக்கும் டிக் பண்ணிருவீங்களா நான் சொல்லல நீங்களே டிக் பண்ணிரலாம் இப்பதான் பார்த்தோம் சரியா அடுத்தது பாருங்க sum of an even and odd ரெண்டு டிஃபரண்ட் நம்பர் வருதே ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் ஆட் பண்ணா என்னோட சம் என்ன கிடைக்கும் வெரி குட் நீங்க ஆன்சர் பண்ணி நீங்க டிக் பண்ணிருங்க ஓகே நெக்ஸ்ட் sum of two odd numbers ரெண்டு odd நம்பர் ரெண்டுமே ஒரே மாதிரி யூனிஃபார்மா எடுத்தோம் அப்படினாலே அந்த ஆன்சர் எப்படி கிடைக்கும் கெஸ் பண்ணி செய்யுங்க ஓகே ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்க பார்த்துட்டோம் சரியாடா தங்கம் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீஷன் இந்த டிக் பண்றது நான் உங்ககிட்ட விட்டுறேன் ஓகேவாடா கண்ணா பாருங்க அடுத்தது how many more or less to make it odd or even இத क्वेश्चनலயே பாருங்களேன் how many more or less to make it odd or even ஒரு ஈவன் நம்பர் நான் உனக்கு கொடுத்துறேன்னு வெச்சுக்கோ 12 அப்படினு ஒரு ஈவன் நம்பர் நான் கொடுக்கிறேன் இத நீங்க odd ஆக்கணும் அப்படினா odd நம்பரா மாத்தணும் அப்படினா what you should do ஒன்ன சப்ட்ராக்ட் பண்ணனும் -1 இல்லனா ஒன்னு ஆட் பண்ணனும் +1 ஏன் இந்த நம்பர்னுடைய predecessor odd-ஆ தான் இருக்கும் successor odd நம்பரா தான் இருக்கும் அதுதான் அந்த நம்பர்ஸோட கேரக்டரிஸ்டிக் வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்தோமா ஒரு ஃபேக்ட் அப்படினு சொல்லி நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம்ல அதுதான் இது ஓகேவா how many more or less to make it odd or even அப்படினா எந்த ஒரு ஈவன் நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த ரேண்டமா ஏதோ ஒரு ஈவன் நம்பர் பிக் பண்றீங்க அப்படினா அதில இருந்து ஒன்னு சப்ட்ராக்ட் பண்றீங்க அப்படினா ஒரு odd நம்பர் கிடைக்கும் ஒன்னு ஆட் பண்றீங்க +1 பண்றீங்க அப்படினா ஒரு odd நம்பர் கிடைக்கும் because an even number's predecessor and successor will be an odd number ஒரு odd நம்பரோட predecessor and successor will be an even number இதுதான் அதனுடைய characteristic இங்க எழுதலாமா செல்லம் 10 அப்படினா +1 gives 11 even odd-ஆ மாறிடுச்சா அடுத்தது பாருங்க 65 -1 equals 64 odd even-ஆ மாறிடுச்சா -1 பண்ணதும் அடுத்தது பாருங்க 82 -1 81 so even odd-ஆ மாறிடுச்சு இங்க பாருங்க odd கொடுத்திருக்காங்க 45 +1 equals 46 odd even-ஆ மாறிடுச்சு so +1 -1 பண்றப்ப ஒரு odd number even-ஆ மாறும் even number odd-ஆ மாறும் புரியுதா தங்கம் நான் என்ன சொல்றேன்னு ஓகே चलो நெக்ஸ்ட் பாருங்க adding 1 to an even number அதையே ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்கிறோம் ஒரு ஈவன் நம்பருக்கு +1 பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் அந்த சக்சஸர் கிடைக்கும்ல +1 நாலே சக்சஸர் தான் -1 நாலே predecessor கண்டுபிடிக்கிறது தான் கரெக்ட்டா செல்லம் இது பிஃபோர் நம்பர் +1 அப்படினா என்னது ஆஃப்டர் நம்பர் சோ ஈவன் நம்பருக்கு +1 பண்ணோம்னா என்னது we will get an odd number subtracting 1 from an odd number ஆட் பண்ணா வேற சப்ட்ராக்ட் பண்ணா வேறயா கிடையாது ஒரு ஈவன் நம்பர்னு எடுத்துக்கிட்டீனா அதை ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி ஆட் நம்பர் தான் கிடைக்கும் ஒரு ஆட் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணாலும் சரி ஈவன் நம்பர் தான் கிடைக்கும் so subtracting 1 from an odd number என்னது odd numberல இருந்து -1 பண்றப்ப அதனுடைய predecessor கிடைக்கும் that predecessor will definitely be an even number odd numberக்கு முன்னாடி இயற்கையாவே நேச்சுரலாவே ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்கும் புரியுதாடா தங்கம் சோ இந்த third and fourth question நீங்க ஆன்சர் பண்றீங்களா பண்ணுங்க செல்லம் fifth question போலாம் numbers that end with 0 2 4 6
8 ஈஸி தான். இங்க தான் நம்ம பார்த்தோம். சோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னது? they are called even numbers. very good. அடுத்தது the numbers that end with 1 3 5 7 9 are என்னது? அப்போ 0 2 4 6 8 even னா 1 3 5 7 9 என்னது? odd numbers. very good. so அதுவும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க தங்கம். சரியா? சோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நான் ஆன்சர் சொல்லிட்டேனே தவிர இங்க எழுதல. ஓகேவா? சோ அது நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த டோட்டல் ஒர்க் ஷீட்டோட வீடியோவையும் பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்களே இதை ஆன்சர் பண்ணி பாருங்க. டீச் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரியாடாமா? பாருங்க, நான் ஷீட் 10ஓட இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் இதுல டீச் பண்ணியிருக்கேன்.